ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு வழியா யார் அந்த டெரர் பீஸ்? ஆதிக்கு பின்னாடி யார் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? துரைக்கு பின்னாடி யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? துரையும் மித்ராவையும் யார் பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளோட பாரதி அக்கா வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று நம்ம ரிவ்யூவில் வந்து பாரதிக்கு வந்து டைரக்ட் ஆக்கர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஆதி வந்து அந்த துரையோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி அந்த சொக்கலிங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டா அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஆதி எந்த ஸ்டெப் எடுத்து நாம் பார்க்கவே இல்லை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி அக்கா வந்து அந்த பழைய ஃபீலிங்ஸ், அதாவது அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடு, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. ஆதி வந்து பாரதி கல்யாணம் பண்ணதுலேருந்து நினச்சி பார்க்குறாங்க மேடம். எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ வேற வச்சு அழுகுறாங்க. இந்த மாதிரி உங்களை நான் நேரில் பார்த்தும் கூட என்னோடய லவ்வை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக பேசி அழுதுகிட்டு இருக்காப்புல. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு அந்த இடத்துல சின்னதாக கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியாச்சுன்னு தான் நான் சொல்லுவோம். நெகிழ்ச்சி மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஒரு கண்கலங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு. உண்மைதான கைஸ். அதாவது இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறத விட இப்படி ஒரு ட்ராக்கில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அதாவது அவள் வந்து அவங்க அம்மாவாக பேசிட்டா, அந்த குற்ற உணர்ச்சி அவளை போட்டு கொண்டுகிட்டு இருக்குது, அது உண்மைதான். ஆனால் ஆதியை நேரில் பார்த்த உடனே நான் தான் உங்கள் பாரதி, இவங்க தான் உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவனால் சொல்ல முடியல. அவளோட அந்த எண்ணங்களை, லவ்வை, அன்பை இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஏன்னா குற்ற உணர்ச்சி தடுக்குது அவளை. எங்கே நம்ம சொன்னோம்னா ஆதி வந்து நம்மளை ஏற்றுக்குவாரோ ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியிலேயே வந்து அவள் வந்து செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் நினச்சி அழுவா இல்லையா. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் ஜீ தமிழில் அந்த ப்ரோமோ வரும் பார்த்திங்களா, அதில் கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது ஜனனியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அஃப்கோர்ஸ் உண்மைதான் கைஸ். ஜனனி அந்த இடத்துல இருந்தால் நாடகம் வேற லெவலுங்க, வேற லெவலு. ஜீ தமிழில் இதயம் சீரியல் தான் டாப் 1ல் நிற்குங்க. டிஆர்பி ரேட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அது டாப் 1ல் இருக்கும். உண்மையாக தான் கைஸ். நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த பழைய கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சு அழுது அந்த நினச்சி பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஜனனியை வச்சு யோசித்து பாருங்களேன், நாடகம் ரொம்ப வேறு லெவலாக இருக்கும் கைஸ். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டு. அதாவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்படி இடையிலே ஹீரோயினை மாற்றுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சீசன் 1 நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. உண்மைதான் கைஸ். ஜனனியை வந்து நான் யார் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, அதான் உண்மை. நல்ல ஆக்டர், நல்ல எப்படி சொல்கிறேன், ஒரு ஹோம்லியான லுக்கு, நல்லா இருப்பாங்க. பல்லவியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, சுத்தமாக எனக்கெலாம் சுத்தமாகவே பிடிக்கலைங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அவங்க நடிக்கிற இதை வந்து மாற்றினாங்க. இந்த கையில் வந்து எப்போ பார்த்தாலும் பெரிய நெயில்ஸை வச்சே நடிச்சிட்ருப்பாங்க எல்லா சீனுக்குமே. கோயிலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய நெயில்ஸை வச்சு மேக்கப் அள்ளி போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில்ஸ்லாம் இல்லை. நான் இப்போ தான் பார்த்தேன். நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீட்டாக வந்து அந்த சாமி கும்பிடும்போதெல்லாம் அப்படி வச்சு கும்பிடும்போது தான் பார்த்தேன். நெயில்ஸ்லாம் கட் பண்ணி மேக்கப் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஹோம்லி லுக்கில் கொண்டு வந்து நடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு ஜனனி அளவில் இல்லைனாலும் ஒரு 100க்கு ஒரு 60% வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, வேறு எங்கேயோ டாபிக் மாறி போயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் மித்ரா வந்து கரெக்டாக கெஸ் பண்ணாப்புல. மித்ராவுக்கு வந்து என்ன மூளைன்னே தெரியல கைஸ். சரியான மூளை. பவானிக்கு இருக்கிற மூளையை விட மித்ராவுக்கு தான் நிறையா மூளை இருக்குதுன்னு சொல்லலாம். கடவுள் அவளுக்கு மூளையை கொண்டு வந்து அள்ளி வச்சிட்டாராட்டிருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பவானி யோசிக்காத விதத்தை கூட இவ யோசிக்கிறா பாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, பவானிக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தன் கால் பண்ணுவான்,
நீங்கள் என்கிட்ட வேலையை சொல்லாமல் நீங்களாக ஒரு ஆளை தனி ஆளுகளை ஒரு 4-5 பேர்த்த செட் பண்ணி நீங்கள் துறையை கொண்டு போய் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே மேடம், எங்ககிட்ட சொன்னால் நாங்களாம் செய்ய மாட்டோமா, உங்களுக்காக நாங்கள் எதுவுமே செய்யலையான்னு சொல்லி இவன் வேற பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன சொல்கிற ரவி, எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னோடனே எல்லாம் சொல்லி முடித்தோடனே, ஐயோ நான் இதை பண்ணவே இல்லை, நீ சொல்லி தான் எனக்கே தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையும் சொன்ன உடனே சரி நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பவானியோட புருஷன் இருந்துட்டு கேட்குறாப்புல, ஒருவேளை மித்ராவும் சுதாகரும் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் அவங்கள வந்து துறை விஷயத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி தான் வச்சுருக்கேன், அதுமாரி அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பான். உடனே பவானியோட புருஷனுக்கு ஒரு டவுட் வந்துடும், எதுக்கும் நீ மித்ராவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னே மித்ரா கூப்பிட்டு விட்ருவான். மித்ரா கூப்பிட்டோன்னே, என்னடா இது இப்போ தானே அந்த அம்மாட்ட பேசணும், மறுபடியும் இந்த அம்மா எதுக்குடா கூப்பிடுதுன்னு சொல்லி அவள் ஃபோனை அட்டன் பண்ண இவ விஷயத்த சொல்ல, அவள் வந்து ஆதி கண்டிப்பாக பண்ணியிருப்பானோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி பவானி நினைக்க, ஆதி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது டக்குன்னு மித்ராவுக்கு வந்து பாரதி ஞாபகம் வர அந்த பாட்டிக்கிட்ட ரூமில் துணி மடிச்சு, அந்த பாட்டிக்கு எப்போ தான் துணி மடிக்கிற வேலை தான் சரிங்களா, வேறு கேரக்டரே இல்லையாட்டிருக்குது, எப்போ பார்த்தாலும் துணியை ஒரு 10 புடவையை தூக்கி கட்டிலில் போட்டுற வேண்டியது, மடிச்சிருக்க புடவையை, அந்த மடிச்சிருக்க புடவையே அந்த அம்மா எத்தனை தடவை தான் மடிக்குன்னு தெரியல. ரூமில் போய் பாரதி எங்கேன்னு கேட்டோடனே, அவள் காலையிலேருந்தே எங்கள் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கா, இவன் என்ன திடீர்னு புதுசாக வந்து பாரதியை கேட்டுக்கிட்டு இருக்காளே, இன்னும் என்ன 7:30 குழந்தை இழுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. உடனே ரூம்குள்ளே வந்துட்டு, மேடம் ஏன் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தா கண்டிப்பாக இது பாரதி தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படி சொன்னேன். சான்ஸே இல்லை மித்ரா, அந்த மாதிரிலாம் பாரதி யோசிக்கிற ஆளே கிடையாதுங்க, நீங்கள் பாரதியை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவள் அதுக்கு மேலேயும் யோசிக்கிறவ, நீங்கள் வேணாலும் பாருங்கள், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து அவள் கண்ணில் மாட்டிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேடம்னு சொல்லிகிட்டு இருப்பா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, பாரதி இங்கே வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி காலடி உள்ளே எடுத்து வைக்கலையே நம்ம பாரதி அக்கா கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலிஷாக உட்காந்துருக்காங்கப்பா, ரொம்ப ஸ்டைலிஷாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர்த்துக்கு சரியான வாக்குவாதம். இந்தாங்க உங்கள் கம்மலை பிடிங்க, கம்மலை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கம்மலை பிடிக்க, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாளாட்டு இருக்குது. அந்த ரேக்கில் ஃபோட்டோ எடுத்தால் ஆதி ஃபோட்டோவை நினச்சி அழுதுகிட்டு இருப்பா இல்லையா, அதே ரேக்லேயே வந்து பவானியோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ பவானி தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம பாரதி அக்கா வந்து பேசுகிறாப்புல, பரவாயில்லையே பொண்டாட்டியும் புருஷனும் அப்படியே இருக்கிறீங்க. ஆமாம் அப்படியே தான் இருப்பாங்க, இப்போ நான் உன்னைய மாதிரி ஜனனியை மாற்றிட்டு பல்லவியாக போடுவாங்க சொல்லுங்கள், நீ தான் மாறிட்ட, அவங்க எதுக்கு மாறணும், அவங்க அதே தான் பவானியாகவே வந்தாங்க. என்ன அப்போ ஹேர் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் பவானிக்கு, இப்போ வந்து கொண்டை போட்டு மேக்கப் போட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான், அது ஒன்று தான் மாறி இருக்குது, மற்றபடி அவன் அது பவானி எல்லாம் அதே ஆளு தான். நீ தான் பாரதி மாறிட்ட, எங்கள் பாரதி வேறு, எங்கள் பாரதி ஜனனி, நீ வந்து புதுசு, அதனால் அந்த டயலாக் வந்து உனக்கு செட் அவங்களுக்கு செட் ஆகலை, உனக்கு தான் செட் ஆகும், ஓகேவா. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் முத்துமாட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஆதியோட சொத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பவானி சொல்ல, ஒரு நாள் ஆதியை கூட்டிகிட்டு நான் இதே வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி இவ சேலஞ்ச் பண்ணுறாப்புல. ஸோ இதாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து இதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இதயம் சீரியலில் வந்து ஹீரோவுக்கு நாட் இம்பார்ட்டண்ட், அதான் உண்மை சரிங்களா, ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. சரி பாருங்க அப்படியே மழை வேறு இருட்டு கட்டிக்கிட்டு வருது, சரி அப்படியே என்ன சொல்கிறேனே தெரில, டும்முன்னு வேறு இடி வேறு இடிச்சிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் என்ன கேஸ், மற்ற சீரியல் பார்க்கவே இல்லைப்பா, சாரி. அதுக்கப்புறம் நேற்று கமெண்ட்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன், ஒரு 2-3 பேர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் நிறையா கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா ஷேரிங் இல்லை, அதான் உண்மை. அதாவது வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஜீ தமிழில் வந்து ப்ரோமோவோ ப்ரிவியூவோ போடும்போது கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து ஷேரிங் இருந்தால் தானே கைஸ் வரும், புரியுதுங்களா. அது மட்டும் இல்லை, நேற்று வந்து நான் 2-3 பேர் பண்ணியிருந்தீங்க, ஸோ அவங்களுக்கும் ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, ஓகேங்களா. ஓகே கைஸ், மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ், இன்னமும் ஆச்சு, ப்ரிவியூ வேறு பார்த்தேனே. அதாவது சந்திரகலா வந்து தாலியை அவுத்து சிவனாண்டிகிட்ட கொடுப்பான்னு நினைக்கிறேன்,
கொடுத்தங்காட்டியும் கார்த்திக் வந்து சொல்லுவாப்புல இந்த மாதிரி கார்த்திக் இல்லை, ரேவதி கேட்பான்னு நினைக்கிறேன். ரேவதி இருந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்க சந்திராவையே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க உங்கள் தங்கச்சியவே, அப்புறம் ஏன் இன்னும் என் புருஷன் நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவள் இருந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாப்புல. என்ன அப்படின்னா, ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத அந்த இதை அழிச்சிட்டு ஏன் மருமகன் சொல்லி இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் அவனை வர சொல்லு, நான் மருமகனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இருந்துட்டு கார்த்தி சொல்கிறாப்புல, இல்லை இது வந்து செட் ஆகாது, சந்திரா வந்து தாலியை கழட்டி சிவனண்டிகிட்ட கொடுத்த அந்த ஒரு கோபத்தில் இருப்பாங்க, ஸோ என்ன வேணாலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி இதோட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வாரிசு சீரியலில் தமிழோட மாமனாருக்கு, அதாவது சிபியோட அப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு வந்து தமிழோட அம்மா வரலாமா வேண்டாமா அந்த ஒரு இது போயிட்டுருக்கு. கரெக்டாக கைஸ்? ஓகே. அப்புறம் என்னாச்சு, அண்ணாமலை குடும்பம் வெண்ணிலாவை வருண் ஏற்றிக்கிட்டாப்லையா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்லையா? அதுக்கப்புறம் நம்ம வான்மதி அக்கா ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சா? சரி, என்ன நடக்குதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மற்ற சீரியல்லாம், வீரா சீரியலில் வந்து இந்த சீரியல் ரோஸ்ட்டுன்னு சொல்லி சேனல்ஸில் போடுறாங்களே கைஸ், அதில் வந்து ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க வீரா சீரியலை பற்றி. அதை நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சீனில் வந்து சிம் கார்டை கலட்டி யார், விஜயோட அம்மான்னு நினைக்கிறேன், விஜயோட அம்மா வந்து இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பையன் பேக்கில் போட்டுருவாங்களாம். ஆக்சுவலாக வந்து சிம்மை வந்து கழட்டிட்டாலே அது வேலை செய்யாது, புரியுதுங்களா? சிம்மை கழட்டிட்டாலே அது வேலை செய்யாது. ஆனால் அந்த சிம்மை வந்து எங்கே போகுது, என்ன செய்யுதுன்னு சொல்லி மாறன் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்பாராமா. அவரும் வந்து இங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது, இங்கே நிற்கிதுன்னு சொல்லுவாராமா. உடனே வீரா வந்து இந்த வீட்டில் தான் லட்சுமி அம்மா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களாமா. அதான் நல்ல ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எப்படி கேஸ் இப்படிலாம் எடுக்கிறாங்க சீரியலு? அதாவது லாஜிக் சீரியலில் வந்து லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது தான், அதுக்காக இப்படியுமா கேஸ்? என் மக்கள் அந்தளவுக்கு முட்டாளாடா? அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கிறாங்களா? இதை கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரு சிம் கார்டு ஃபோனில் இருக்கும்போது தானே கைஸ் ஒர்க் ஆகும், தனியாக கழட்டி போட்டால் அது எப்படி கைஸ் ஒர்க் ஆகும்? ஐயோ, எப்படா இப்படிலாம் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்களாட்டு இருக்குது, முடியலடாடு. சரி, ஓகே, அது சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு அது என் மைண்டில் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன் கைஸ். சரிங்களா? ஸோ அதான் சொல்லலையா, சீரியல்ன்ற பேரில் மக்களை ரொம்ப முட்டாளாக க்ரியேட் பண்ணி முட்டாளாகவே ஆக்கிட்டாங்க மக்களை, அதுதான் உண்மை. ஐயோ சாமி, முடியல. ஓகே கைஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓகே, பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.